இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, வீடில்லா புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தில் வந்து நம்ம என்ன டாபிக் எடுத்து பேசினாலுமே வந்து ஒரு புத்தகம் வந்து அந்த டாப்பிக்கில் வந்து இணைஞ்சிரும். அது வந்து எஸ்ரா அவர்கள் வந்து படித்த புத்தகமாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு புத்தக கடையிலேருந்து எடுத்த புத்தகமாக இருக்கலாம். அதனால் அவரோட அனுபவத்தை எந்த ஒரு அனுபவத்தை இதில் பகிர்ந்தாலுமே வந்து ஒரு புத்தகம் வந்து இணைஞ்சிரும். அதுதான் வந்து இந்த வீடில்லா புத்தகங்களோட ஒரு சிறப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி வந்து வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. இப்போ எழுத்தாளர்களுக்கெலாம் வந்து ஒரு வாழ்க்கை துணை வந்து கரெக்டாக அமைஞ்சிட்டா அவங்க வந்து நிறைய எழுத முடியும். அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு வாழ்க்கை துணை அமையலைன்னா அவங்களால எழுதவே முடியாது. ஸோ அந்த வாழ்க்கை துணையோட சப்போர்ட் இல்லாமல், அவங்களோட மனைவிகளோட சப்போர்ட் இல்லாமல் நிறைய பேர் வந்து எழுத முடியாமல் போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய பெரிய படைப்புகள்லாம் நமக்கு வர வேண்டியது பட் வர முடியாமல் போனதுக்கு காரணம் அவங்களோட மனைவிகளும் தான். ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கு. அப்படி சப்போர்ட் கிடைக்காம என்னென்ன எழுத்தாளர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதையும் ஜி நாகராஜன், ஸோ அவருமே வந்து ஒரு நல்ல எழுத்தாளர், நிறைய புக் வந்து தமிழில் எழுதியிருக்காரு. விளிம்பு நிலை மக்களை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அப்புறம் இந்த பாலியல் தொழில் பண்ணுறவங்க அவங்கள பற்றியுமே வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் வந்து நிறைய பேரால் வந்து மதிக்கப்பட்டவர். முக்கியமாக வந்து அவர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து விளிம்பு நிலை மக்களை வந்து அவரை மாதிரி வந்து எழுத முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொன்று வந்து அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருக்காரு. நிறைய போராட்டங்கள்லாமே பங்கெடுத்திருக்காரு, ஜெயிலுக்கெலாம் போயிருக்காரு. பட் இப்படி இருந்த ஒரு எழுத்தாளருக்கு அவங்க ஒய்ஃப் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் அவரால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாதிக்க முடிஞ்சு அந்த எழுத்தில். இன்னொன்று மனைவிக்காக வந்து ஒரு நாவல் எழுதினவரும் வந்து அவர் தான் இந்த தமிழ் சூழலில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதாவது எழுத்தாளர்கள் அவங்கள மனைவினால் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்காம யாரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதையும், ஜி நாகராஜன்ற ஒரு எழுத்தாளருக்கு அவங்க மனைவிட்டிருந்து எவ்வளோ சப்போர்ட் கிடைச்சது அப்படின்றதையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாழ்க்கை துணை. ஒரு எழுத்தாளன் உருவாவதற்கு அவனது குடும்பச் சூழல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. வீட்டில் எழுதுவதற்கான சூழல் கிடைக்காத எழுத்தாளர்களே அதிகம். படிப்பையும் எழுத்தையும் அவ்வளவு சீக்கிரமாக வீடு அங்கீகரித்து விடுவதில்லை. குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக இலக்கியம் படிப்பதை கைவிட்டவர்கள், எழுதுவதை நிறுத்தி கொண்டவர்கள் பலரை நான் அறிவேன். பல எழுத்தாளர்கள் குடும்பத்தின் கோபம், சண்டைகளை மீறியே தனது எழுத்து செயல்பாடுகளை தொடர்ந்து வருகிறார்கள். அரிதாக சிலருக்கே நல்ல துணையும் எழுதுவதற்கான இலக்கிய சூழல் கொண்ட வீடும் அமைகிறது. ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் தனது மனைவியோடு சண்டையிட்டு கொண்டு வீட்டை விட்டு வெளியேற போது அவரோட வயது 82. கவிஞர் டி.எஸ். எலியட் கருத்து வேறுபாட்டால் மனைவி விவியனை விவாகரத்து செய்துவிட்டார். ஆனால் எலியட் எந்த இலக்கிய கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் விவியன் அங்கே தேடி வந்து முன்னிருக்கையில் அமர்ந்தபடியே நீ ஒரு பொய்யன் என்ற அட்டையை தூக்கி பிடித்து கலாட்டா செய்வார். சார்லஸ் டிக்கன்ஸ் தன் மனைவி கேதரின் கண்ணிலேயே படக்கூடாது என்று படுக்கறை நடுவில் தடுப்புச் சுவர் ஒன்றை கட்டியிருந்தாராம். சிந்தனையாளர் சாக்ரட்டிஸின் மனைவி ஜாத்திபி ஒரு நாள் தனது பேச்சை கேட்காத சாக்ரட்டிஸின் தலையில் கோபத்தில் ஒரு வாளி தண்ணீரை தூக்கி ஊற்றினாள். அதற்கு முன்பு இடி இடித்தது, இப்போது மழை பெய்கிறது என்று சாக்ரட்டிஸ் சொன்னதாக ஒரு கட்டுக்கதை நெடுங்காலமாகவே இருந்து வருகிறது. இப்படி எழுத்தாளர்களின் மோசமான மனைவி குறித்து நிறைய சம்பவங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றன. அவையெல்லாம் உண்மை கலந்த பொய்கள். மோசமான மனைவிகள் ஒரு புறம் என்றால், மறுபக்கம் தன் வாழ்க்கையின் கணவரின் வெற்றிக்காக அர்ப்பணித்து கொண்ட பெண்கள் பலரும் வரலாற்றில் நினைவு கூறப்படுகிறார்கள். ஜென்னியின் ஆதரவுதான் காரல் மார்க்ஸை மாபெரும் சிந்தனையாளராக உருவாக்கியது. பார்வையற்ற போர்கேஷுக்கு துணையாக இருந்தவர் அவரது தாய். வர்ஜீனியா வுல்ஃப் என்ற பெண் எழுத்தாளரின் கணவர் லியோனோர்ட் தன் மனைவி எழுத்தாளராக செயல்பட சகல விதங்களிலும் உறுதுணையாக இருந்தார். இவ்வளவு ஏன், டால்ஸ்டாயின் மனைவி சோபியா ஒவ்வொரு இரவும் கணவர் எழுதி போட்ட நாவலின் பக்கங்களை முதுகோடிய பிரதி எடுத்து உதவி செய்திருக்கிறார். இப்படி ஒருவர் புரிந்து கொண்ட துணை கிடைத்த எழுத்தாளர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லிட்டு இப்போ எழுத்தாளர்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கு, அதனால் அவங்க வந்து எழுத்தில் எவ்வளோ சாதிச்சாங்க அப்படின்றத வந்து இவ்வளோ தூரம் சொல்லிட்டு, தமிழில் ஒரு எழுத்தாளர் அந்த கரிசல் இலக்கியத்தின் அந்த எழுத்தாளரை பற்றி சொல்கிறாங்க, ஜி நாகராஜன். அவங்கள பற்றி இது இப்போ வந்து அதுதான் நான் வாசிக்க போகிறேன். அப்படியான ஒரு மனிதர் கரிசல் இலக்கியத்தின் தந்தை எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். அவரது துணைவியார் கணவதி. அற்புதமான பெண்மணி. அன்பிலும் உபசரிப்பிலும் அவருக்கு இணையே கிடையாது. கீராவின் எழுத்துப்பணிக்கும் குடும்ப வாழ்வுக்கும் அவரே அச்சாணி. கீரா பிறந்த இடைசேவல் கிராமம்தான் கணவதி அம்மாளின் ஊரும். ஜில்லா போர்டு தொடக்கப்பள்ளியில் தனது பள்ளி நாட்கள் பற்றியும் உடன் படித்த தோழிகள் குறித்தும் நினைவு கூறும் கணவதி அம்மாள், பொதுவாக திருமணத்துக்கு பிறகு பெண்கள் தன்னோடு படித்த பெண் தோழிகளை, விருப்பமான மனிதர்களை பிரிந்து சென்று விடுவார்கள். பிள்ளை பெற்றதோடு அவளது சகல தனித்தன்மைகளும் புதையுண்டு போய்விடுகின்றன என ஆதங்கத்துடன் குறிப்பிடுகிறார். காச நோயாளியாக இருந்த கி. ராஜநாராயணனை நம்பிக்கையுடன் தைரியமாக தான் திருமணம் செய்து ஒப்புக்கொண்டதையும், தங்களுடைய கல்யாணத்துக்கு ஃபோட்டோ கிடையாது, மேலதளம் கிடையாது, சடங்குகள் எதுவும் கிடையாது, விருந்து சாப்பாடு கூட கிடையாது, முகூர்த்த பட்டுப்புடவை கூட நூல் புடவை தான், கல்யாணத்துக்கான மொத்த செலவு 200 ரூபாய் மட்டுமே என நினைவு கூறுகிறார். விவசாய பணிகளுக்கு ஓடி உதவிகள் செய்தது, நோயாளிகளை
நோயாளியான கணவரை கவனித்து கொண்டது, பிள்ளைகளை நோய் நொடியிலிருந்து காத்து வளர்க்க பாடுபட்டது, வீடு தேடி வரும் இலக்கியவாதிகளுக்கு விருந்து உபச்சாரம் செய்தது. விவசாய சங்க போராட்டத்தில் கலந்து கொண்டு கி. ராஜநாராயணன் சிறைப்பட்ட போது ஒற்றையாளாக குடும்பத்தை கவனித்து கொண்டது என நீளும் கணபதி அம்மாவின் பல்வேறு நினைவுகளின் ஊடாக ஒரு பெண்ணின் அர்ப்பணிப்புக்காக மனதும் போராட்டமான வாழ்க்கையும் வெளிப்படுகிறது. ஆனந்த விகடன் இதழில் முத்திரை கதை எழுதி கிடைத்த 100 ரூபாயில் கி. ராஜநாராயணன் தனக்கு காஞ்சிபுரம் பட்டுப்புடவை எடுத்து தந்தது, எங்கே சென்றாலும் தன்னை உடன் அழைத்து போனது, ஹிந்தி படங்களுக்கு கூட தன்னை அழைத்து போனது, கடிந்து பேசாமல் முகம் சுளித்து திட்டாமல் தன்னை கௌரவமாக மரியாதையாக நடத்தியது, திருமணமான முதல் இன்று வரை தனது விருப்பங்களை மதித்து நடந்து கொள்ளும் அன்பான கணவராக கீரா திகழ்வதை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகிறார் கணபதி அம்மாள். தண்ணீர் மாதிரி தன் வழித்தடமெங்கும் ஈரப்படுத்தி கொண்டு புல்முளைக்க செய்யும் காதலே உயர்வானது, அத்தகைய ஓர் ஆதர்ச தம்பதி என்கிறார் இந்த புத்தகத்தை எழுதியுள்ள சாந்தி. எழுத்தையும் எழுத்தாளனையும் கொண்டாடும் நாம் அந்த எழுத்தாளனுக்கு தன்னை துணை நிற்கும் குடும்பத்தினரையும் நன்றியோடு நினைவு கொள்ள வேண்டும். அதுவே சிறந்த பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜநாராயணன் அவரோட ஒய்ஃப் எவ்வளோ அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்றது தான் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எழுத்தாளனுக்கு அவங்களோட மனைவியோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவனால் நல்லாவே எழுத முடியாது. இன்னொன்று நீங்கள் எழுத்தாளனுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எழுத்தாளன் மனைவிக்குமே நீங்கள் அந்த மதிப்பையும் கொடுக்கணும். ஏன்னா அதனால தான் அவனால் நல்லா எழுத முடியுதுன்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. கணபதி அம்மாள் குறித்து கீரா இணையநலம் என்ற பெயரில் ஒரு புத்தகம் வெளியாகிருக்கிறது. எழுதியவர் SP சாந்தி, வெளியிட்டது அகரம் பதிப்பகம். ஒரு எழுத்தாளரின் மனைவி குறித்து தமிழில் எழுதப்பட்ட முதல் நூல் இதுதான் என நினைக்கிறேன். கணபதி அம்மாளின் நினைவுகளை வாசிக்கும் போது நெகிழ்வாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகம் பேர் கீரா இணையநலம். ஸோ அதில் தான் மனைவி பற்றி இவ்வளோ எழுதியிருக்காங்க. இந்த ராஜநாராயணன் மனைவி பற்றி அந்த SP சாந்தின்றவங்க இவ்வளோ எழுதியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு எழுத்தாளனுக்கு அவன் மனைவியோட சப்போர்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும், ஒரு எழுத்தாளனை நம்ம எவ்வளோ கொண்டாடுறோமோ அவன் குடும்பத்தையுமே நம்ம நினச்சி பார்க்கணும். அதனால தான் அவன் அவ்வளோ எழுத முடியுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் லாஸ்ட்டாக எழுத்தையும் எழுத்தாளனையும் கொண்டாடும் நாம் அந்த எழுத்தாளனுக்கு துணை நிற்கும் குடும்பத்தினரையும் நன்றியோடு நினைத்து கொள்ள வேண்டும், அதுவே சிறந்த பண்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருக்கப்போ இந்த வீடிலா புத்தகங்கள் படிங்க. நன்றி.